ஹாய், இது பிளெண்டர் மாயா யூஸருக்காக. நான் ஒரு மாயா யூஸர் ஃபார் பாஸ்ட் 3-4 இயர்ஸாக இருக்கேன். காலேஜிலேருந்தே இருக்கேன். அது ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா. முதல்ல பிளெண்டர் யூஸர் வந்து ஒரு மாயா யூஸர்லேருந்து பிளெண்டர் யூஸராக யூஸ் பண்ணுறதுக்கு பிளெண்டரை மாயா யூஸருக்கு மாற்றணும். அதுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு போகணும். ப்ரிஃபரன்ஸ்க்கு எப்படி போகணுன்னா, ஃபைல் go to window, go to file, user preference. அதில் இன்புட் மாட்யூல் இருக்கும். அதில் கிளிக் பிளெண்டர் அண்ட் சேஞ்ச் இன்டு மாயா. இன்னொரு இடத்துலையும் பிளெண்டரை மாயான்னு மாற்றிக்கோங்க. நவ் நீங்கள் மாயா கீஸை யூஸ் பண்ணி பிளெண்டரை இப்போ யூஸ் பண்ணலாம். முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, பிளெண்டர் அதாவது எந்த ஒரு 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் 3D வியூ போர்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதில் 3D வியூ போர்ட் வந்து இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணும்போதே 3D க்யூப் டிஃபால்ட்டாகவே இருக்கும். பிளெண்டரில் ஒரு கேமரா அதுக்கப்புறம் அது வந்து ரெண்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அதுவும் டிஃபால்ட்டாகவே இருக்கும். திரும்ப ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லைட், 3D லைட். இந்த சீன்ஸெல்லாம் ரெண்டர் பண்ணுறதுக்கு அந்த லைட் யூஸ் ஆகும். இதை பாயிண்ட் லேம்ப்னு இதில் மாயாவில் பாயிண்ட் லைன் சொல்லுவாங்க. இதில் பாயிண்ட் லேம்ப்புன்னு நம்ம சொல்லலாம். இதில் லேம்ப்னு போட்டிருக்கோம். இப்போது நம்ம ஒரு இதை அல்ட் பட்டனை லெஃப்ட் மவுஸ் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணலாம். இப்போ நான் பண்ண மாதிரியே பண்ணலாம் நீங்களும். இப்போது இந்த ஸ்க்ரீனை அல்ட் பட்டனும் மிடில் மவுஸ் பட்டனும் மிடில் மவுஸ் பட்டன் மட்டும் நீங்கள் அமுக்குனீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம் 3D வியூ போட்ட. அல்ட் பட்டனும் ரைட் மவுஸ் பட்டனும் யூஸ் பண்ணி ஸ்மூத்தாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். எஃப் பட்டன் கிளிக் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகும். எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி எஃப் பட்டன் அமுக்குனா ஃபோக்கஸ் ஆகும். இப்போ கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு எஃப் அமுக்குறேன், ஃபோக்கஸ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் பட்டன் அமுக்குறேன், அதுவும் ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ நம்ம வியூ போட்டை கிளியர் பண்ணலாம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால் டெலீட் பண்ணலாம். எந்த ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ணலாம்? இப்போ க்யூபை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். ட்ராப் டவுன் பாக்ஸில் கிளிக் பண்ணணும் டெலீட்னு. அதுக்கப்புறம் நீங்கள் 3D ஆப்ஜெக்ட்ஸ் சைட் பிளானர்லேருந்து 3D ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். பிளேன் க்ரியேட் பண்ணலாம், க்யூப் க்ரியேட் பண்ணலாம், சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம், எதுனாலும் க்ரியேட் பண்ணலாம். இதிலேருந்து இது எல்லாமே பேசிக்ஸ் 3D ஷேப்ஸ். இப்போ திரும்பியும் க்யூப் க்ரியேட் பண்ணோன்னா கிளிக் பண்ணிங்கன்னா க்யூப் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து கரெக்டாக சென்டரில் க்ரியேட் ஆகும் நார்மலாக. அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு பேனல் இருக்குது. இப்போது அது வந்து சென்டர்னால் X0, Y0, Z0. அந்த பேனல் இந்த பக்கம் நான் காமிக்கிறேன், அதோட கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்குன்னு. இந்த க்யூப்ங்கிற மாதிரி ஷேப்பில் இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன், திரும்ப ரொட்டேஷன், ஸ்கேலுங்கிற இது வரும். அதில் லொக்கேஷன் தான் XYZ. இதில் கொஞ்சம் நகண்டு போயிருக்கு. அதை கிளிக் பண்ணி 0 டைப் பண்ணிங்கன்னா X0, Y0, Z0 வந்துடும் கரெக்டாக சென்டரில். இப்போ நீங்கள் இந்த க்யூபை செலக்ட் பண்ணி இந்த க்ரீன் ஆரோவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணும். அதே மாதிரி ரெட் ஆரோவை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகும். அதே மாதிரி ப்ளூ ஆரோவை கிளிக் பண்ணி இது மூவ் பண்ணிங்கன்னா இசட் ஆக்சிஸில் மூவ் ஆகும். இப்போது இந்த XYZ செலக்ட் பண்ணி நீங்கள் 0 கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பழைய ஒரிஜின் சென்டருக்கே போயிடலாம். 3D ஸ்பேஸோட ஒரிஜின்ஸ்க்கு. அதாவது 000, தட் இஸ் X = 0, Y = 0, Z = 0. இதுதான் 3D வியூ போர்ட்டில் உள்ள சில வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.